ஒரு முறை ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திடீரென்று தனது வீட்டை விட்டு வெளியே வருகிறார். அவர் ஒரு நபித்தோழர். அவர் சொல்கிறார், ஹன்ஸலா நயவஞ்சகனாக மாறிவிட்டான், ஹன்ஸலா நயவஞ்சகனாக மாறிவிட்டான் என்று சொல்கிறார். அப்பா எத்தாப்புல அபூபக்கர் வர்றாங்க. என்னப்பா இப்படி சொல்கிற, நீ நயவஞ்சகனாக மாறிட்டேன் என்று சொல்கிற என்ன? அப்போது ஹன்ஸலா சொல்கிறார், வேற என்ன நயவஞ்சகம் தானே நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ரசூலுல்லாஹ் முன்னால் உட்காந்துருக்கோம், நபிகள் நாயகத்துக்கு முன்னால் உட்காந்துருக்கிற போது அவர்கள் சொர்க்கம் நரகம் பற்றிய விஷயங்களை எல்லாம் சொல்கிறார்கள். அப்படியே பக்தி பூர்வமாக அவர்களுக்கு முன்னால் உட்காந்துருக்கோம். ஆனால் அந்த சபையை, அந்த அவையை விட்டு வெளியே வந்தவர் அதெல்லாம் மறந்துட்டு மனைவி மக்களோட கொஞ்சம் விளையாடுவதுமாக இருக்கிறோமே, இது நயவஞ்சகம் தானே, இது நயவஞ்சகம் இல்லை, அந்த பக்தி வீட்டுக்கு வந்தால் போயிடுதே என்று அவர் சொல்கிறார். ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் சொல்கிறார்கள், ஆமாம், நீ சொல்கின்ற உணவு எனக்கும் ஏற்படுகிறது, வாங்க நம்ம 2 பேரும் ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்போம், இது நயவஞ்சகத்திலே சேருமா என்று. 2 பேரும் ரசூலுல்லாஹ்ட்ட போகிறாங்க. என்னப்பா விவகாரம்? இதுதான் விவகாரம், இது நயவஞ்சகம் அல்ல. எப்போதும் இப்படி இருக்க முடியாதுப்பா, என்னுடைய சபையில் இருப்பது போலவே எப்போதும் இருந்து கொண்டிருந்தால் மலக்குகள் உங்களோடு கைகோர்த்து கொண்டு வருவார்கள். மலக்கு தான் அப்படி இருக்க முடியும். எனக்கு முன்னால் இருப்பது போலவே எப்போதும் நீங்கள் இருந்தால் மலக்குகள் தான் உங்களோடு கைகோர்த்து கொண்டு வருவார்கள். ஹன்ஸலாவே, இதுவும் வேண்டும், அதுவும் வேண்டும், இதுவும் வேண்டும், அதுவும் வேண்டும், என் முன்னாளுக்கு அந்த பக்தி வேண்டும், குடும்பத்துக்கு போகும் மகிழ்ச்சியாக இருக்கும், தப்பு கிடையாது, அதுவும் வேண்டும், இந்த வாழ்க்கைக்கு அதுவும் தேவை. அவங்க இப்படி பயந்து வாழ்றாங்க. இவ்வளோ பெரிய உத்தம சஹாபாக்கள், உத்தம இறைத்தோழர்கள், அபூபக்கர் சித்திக் அளவுக்கான உத்தம தோழர்கள் கூட தங்களுடைய உள்ளத்தில் இந்த நயவஞ்சகத்தினுடைய தன்மை வந்துவிடக்கூடாது என்ற அச்ச உணர்வோடு வாழ்வது. ஆக இந்த அச்சம் எப்போதும் நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதையும் நான் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.